தளபதி அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போற ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி தன்னுடைய பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய சகோதரர் அட்லி அவர்களுடைய மனைவிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போறார். அதுக்கு அங்க இருந்து போறான் இடும்பாவான் காட்டின்னு ஒரு பொறிக்கி இருக்கான். அந்த பொறிக்கி போடுறான். நாங்கள் நம்புறோம் அதுக்கு தான் போறேன்னு. உங்க அண்ணன் எங்கெங்கன்னு போனாருன்னு அத்தனையும் என்னுடைய வீழ்ச்சியை வாரிய பேசிருக்கிறேன்டா. நாளைக்கு போட்டானா அதுக்கு பதில் சொல்வதற்கு நாம் தமிழர் தயாரா இருக்கான்னு சொல்லு போட சொல்றேன். அதுக்கு வெக்கம் மான சூடு கொரோனா இருக்கக்கூடியவன் பேசலாம். நீங்க பேசுறோமா? நாளைக்கெல்லாம் பேசுவாங்கம்மா. இவங்க அப்படியே வருவாரா உட்கார்ந்து இருப்பாரா நித்யானந்தா இவரு காலை தொட்டுட்டு நாங்க போன இவர் விட்டு வரா. வாடா களத்துக்கு சந்திப்பதற்கு உனக்கு தெம்பம் பிராணி இருந்தா நீ நின்று ஒரே ஒரு எம்எல்ஏ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிரு பார்ப்போம். நாம் தமிழர் இருக்கு. நான் ஒரே ஒரு தொகுதியில நாம் தமிழர் கட்சி நீங்க ஜெயிச்சிருக்கிறப்ப ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட துப்பு இல்ல. ஆனால் ஏதோ ஒரு சீட்ல பணம் காட்டி 129 பேர் ஜெயிச்சிருக்க என்னுடைய தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டி ஊராட்சி ஒன்றிய நகராட்சியில அவன் கால கல்வி கொடுத்தா கூட உங்களுக்கு